தாத்தோ இவ்வளவு பெரிய மாசானாலா? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அரங்க மதிர விசில் பறக்கவே. அதாவது போக்ஸ் நம்ம குட்டி கொஞ்ச நேரம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டுக்கு போறத வழக்கமா வச்சிருக்கோம். இல்லனாலும் நம்ம அப்பா அம்மா அனுப்பி வச்சிருவாங்க, நம்ம தொல்லை தாங்க முடியாம. அப்படி எங்க தாத்தா வீட்டுக்கு நானும் போயிருந்தேன். நைட் ஆனால ஜாலியா நாங்க ஊர் சுத்துறத பழக்கம் வச்சோம். அப்படி ஊர் சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரே கூட்டம். என்னடா இது இப்படி கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா இறங்கி கேட்டாரு. அங்க இருக்க ஒருத்தர் சொல்றாரு, இந்த பையன் இந்த பொண்ணு முன்னாடி சுத்திட்டே வந்திருக்கான், அதான் பிடிச்ச என்னன்னு கேட்டு இருக்கோம். இவ்வளவுதான் சொன்னார் போக்ஸ். எங்க தாத்தா போன சட்டிய பிடிச்சு சப்பு சப்பு சப்புன்னு அடி எழுத்து வாங்கிட்டாரு. எனக்கு இங்க ஒரு பையன், ஏன்னா நம்ம குட்டி கொஞ்சம் தாத்தா வாங்க போவோம், வாங்க வீட்டுக்கு ஓடிடும், வாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அதை கேட்கவே இல்ல. நான் பேரனை விட்டு வந்துடுறேன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியுது, எங்க தாத்தா வந்து சாதாரண ஆள் கிடையாது, இந்த ஏரியாவோட கவுன்சிலர். ஓ மை காட், இன்னுமா எனக்கு தெரியல. ஏரியா கவுன்சிலர் எங்க தாத்தா போட்டு அடிக்கிறது எவனுமே கேள்வி இல்லையா? அந்த பாயா இருக்கணும்டா. அந்த அடி அவன் பின்னாடி போனதுக்காக மட்டும்தான். அதுவே கை வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தது. ரீசெண்டா கோயம்புத்தூர்ல நடந்த இஷ்யூலாம் அந்த மாதிரி நாய கை கால் உடைச்சிருக்க கூடாது. அவனெல்லாம் நடு ரோட்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும், நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு 5-6 பேர் பண்ணிட்டு 6-7 பேர் யோசிப்பான்னு நினைக்கிறீங்க. இப்படி ஆட்சி மாறினா எல்லாம் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இங்க மாற வேண்டியது ஆட்சி இல்ல, கடுமையான தண்டனைகள். பொண்ணை தொட்டுட்டான்னு நினைச்சாலே அவனை தூக்குல போடணும். இப்படி சின்ன வயசு பிள்ளை தெரிஞ்சாலே அவன் நரக வேதனை அனுபவிச்சு சாகணும். ஏன்டா இதை செஞ்சோன்னு நினைச்சு வேதனைப்பட்டு அவன் சாகணும். அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தா